வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜிம் பயிற்சியாளர்கள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகள் சூறை. சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா. மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. தவளக்குப்பம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து. தாய் பலி, மகன் படுகாயம். பாசிக் நிறுவனத்தில் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி. அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கிருஷ்ணராஜ் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் திருத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டி, இந்திராநகர் பொறுப்பாளர் ராஜாகுமார், PM சரவணன், மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் தியாகராஜன், PCC ஆறுமுகம், வட்டார காங்கிரஸ் தலைவர் உருளையன்பேட்டை பாபுலால், முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் சுரேஷ், மணவாளன், வேலு, சதீஷ், சிவசங்கரன், பொதுச் செயலாளர்கள் நாகராஜ், முகுந்தன், குமார், குணசேகரன், பொருளாளர் சதீஷ், செயலாளர்கள் கோவிந்தன், மேரி, பாலசுந்தரம், கருணாமூர்த்தி, தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா, செல்வா, அம்பிகை, முன்னாள் வட்டார தலைவர் கலைவாணி, பெரியநாயகி, AICC முன்னாள் நிர்வாகிகள் கோவிந்தராஜ், கனகராஜ், துளசி, ராகவன், தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அமுத கணேஷ், மாநில மீனவர் காங்கிரஸ் நிர்வாகி புகழேந்தி, முதலியார்பேட்டை காங்கிரஸ் நிர்வாகி சீதாராமன் மற்றும் தொகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். புதுச்சேரி பம்பாக்கீரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்கிற விக்கி. இவர் அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த உதயஞ்சாலை காவல்துறையினர் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீதர் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். பயப்படாதடா. போயிட்டு வரேன். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், சிறப்பு பூஜைகள், அன்னதானம் ஆகியவை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநிலத்திலும் இந்திய கொஞ்சம் பேக் சைடுல போகணும். இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கிடையே வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாளுவது குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பாக வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இண்டேன் ஆயில் கார்ப்பரேஷன் திருச்சி முதுநிலை மேலாளர் சுப்பிரமணியன், உதவி மேலாளர் சம்பத்குமார் ரெட்டி பாண்டியன், இந்திரா இண்டென் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் தொழிலதிபருமான பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தனர். நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் NSS நோடல் அதிகாரி சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவள்ளி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிமாலா, சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பெஷலி இந்த வர்ற நாபு வந்து 2 நாபும் கரெக்டாக இருக்கா. சிம்மில் வந்தால் சில பேர் வச்சு என்ன பண்ணுறாங்க, சிம்மில் வைக்கிறப்ப ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னு ஃப்ளேம் தான் ஆஃப் ஆகுது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேப்பன் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இந்தியன் ஆயில் இந்தியன் நீங்கள் பார்க்குறது இட் ஆல்சோ மீன்ஸ் மேடம் ரெஸ்பெக்டட் தளபதி மேடம் வந்து இப்போ நான் பார்த்த ஒரு அட்மிஷன்
உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த பணியில் வந்து மோர் தென் 25 இயர்ஸில் மேடம் ஒரு நிலைமை, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப இயலாத ஒரு நிலைமை. எப்படி அந்த புகையில் இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய நுரையீரல் வந்து ஃபுல்லாக பாதிக்கும். இப்போ சிகரெட் குடித்தா மட்டும்தான் பாதிக்கிறதுன்னு இல்லை. லேடிஸ் வந்து அடுப்பாங்கரையில் அந்த புகையை போட்டு இருந்தாலே நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நுரையீரல் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் எல்பிஜி வந்து உஜ்வாலா கனெக்ஷன் அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது தெரியுமா அவங்களுக்கு? ஃப்ரீயாக கொடுத்தாங்க, காசு இல்லாமல் கொடுத்தாங்க. சரியா? சார் வந்து இந்த சிலிண்டரை ஏற்றி பண்ண லீக் ஆச்சு. அந்த முள் வந்து முதல்ல கேஸ் வரையும் இல்லையா? இந்த முள் வெளியில் வரலன்னா நல்லா இருக்கும். லீக் ஆச்சு. அந்த முள் வந்து முதல்ல. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் பிரபு வேல்முருகன் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் அருகில் உள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி நிர்வாகிகள் கொண்டாடினர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் குப்பைகளை அகற்ற இலவச தொலைபேசி எண் அறிமுகம். குப்பைகளை சாலையில் வீசினால் அபராதம். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது. ஆனால் சில மாதங்களாக குப்பைகள் சரியாக வாரவில்லை என்று குற்றச்சாட்டு உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார். புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத நிலையை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் சுறுசுறுப்படைந்துள்ளனர். இதனிலையில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறியக்கூடாது, குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று நோட்டீஸை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில நாட்கள் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இதை மீறி சாலையில் குப்பைகளை வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். குப்பைகளை வந்து உங்கள் குப்பையை வந்து நீங்கள் எதாவது ரோட்டில் வந்து நீங்கள் இந்த விஷயத்துக்கு கொட்டக்கூடாது. குப்பை வச்சுருக்கீங்க, வண்டி வரல காரணம் கேட்டு இதில் ஃபோன் பண்ணி கேட்டு சரியா? அது பார்க்கும்போது ரோட்டில் ஓரமாக நீங்கள் கலந்துருக்காரு. வெளியே வந்து போடக்கூடாது. வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா வண்டி வரும், அந்த வண்டி எந்த வண்டி வரும், அந்த வண்டியில் தான் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் இங்கே வச்சுக்கணும் சரியா? வந்தோடனே கொடுக்குறது வச்சு வெளியே போடணும். கலெக்ட் பண்ணுறதோ அது தரம் பிரித்து வாங்குற எல்லாம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வரோம். அதன்படி வந்து கடைகள் தெருவுகளும் வந்து குப்பைகளை வெளியே வீசுகிறாங்கன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஏன்னா இவங்க குப்பையை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கடைகளை திறக்கும் போதெல்லாம் வெளியே வந்து போட்டுடுறாங்க. அது அவங்கள்ட்ட நீங்கள் கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ரோட்டில் அதை வீசி எறியவோ அங்கே மற்ற இடங்களில் போட்டு வைக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணியிருக்கிறோம். எனவே அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் குப்பைகளை எடுத்து வச்சிங்க, நீங்கள் ஒரு காலம் அவங்களுக்கு கொடுக்க தவறிட்டாலும் அகற்றுவதற்காகவே நம்ம கொம்யூன் பஞ்சாயத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறையை வந்து வச்சுருக்கிறோம். அதில் வந்து தொலைபேசி எண்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 26401661 என்ற
தொலைபேசி எண்ணும் 93 45 70 50 88 என்ற வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை நம்ம கொடுத்துக்கிறோம். இவங்கள்ட்ட உடனே அவங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த குப்பைகள் அகற்றதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம கொம்யூன் பஞ்சாயத்து வந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை ஒட்டி உழவர்கரை தொகுதியில் சிறப்பு அழைப்பாளராக சம்பத் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள் விழாவையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை பகுதியில் சிறப்பு அழைப்பாளர் சம்பத் தலைமையில் அன்பு கருணை இல்லத்தில் உள்ள முதியோர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, தொகுதி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், ரகுபதி, புகழ், மதன், அருண், மோகன், யோகேஸ்வரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பக்கத்தில் வரப்போ சொல்ல இவரு அடிச்சது எப்படி தம்பி பின்னாடி வர தம்பி, உனக்கு ஒயிட் நல்லா கிடைக்கும், ஒன்னுலேயே போட்டுடா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட்: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector வை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்கை இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃபை ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன.
ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உலக கராத்தே போட்டியில் நடுவருக்கான தேர்வில் புதுச்சேரி வீரர் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15ற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். அதில் புதுச்சேரி சார்பில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அவருக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு பாராட்டினார். நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தெரியும் எப்படிமா நடத்தினாங்க. மே மாதம் 11லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. ஸ்பெயினில் லா கரானோன்ற இடத்துல. அது வந்து இந்தியா சார்பாக நான் செலக்ட் பண்ணாங்க என்ன. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து கியோ கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன்றது, அந்த கராத்தே இந்தியாவோட ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ் பாடி நாங்கள் வந்து புதுச்சேரியில் வந்து யூனிவர்சல் கராத்தே அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி. அதுக்கு நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். நான் இதை ஃபஸ்ட் டைம் முடிச்சிருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என் கூட இருந்த எங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பரத் சர்மா சென்சை அவரோட தயவு, அடுத்து வந்து அல்தாப் ஆலம், அடுத்து எங்கள் கராத்தே அசோசியேஷன் பாடியில் இருக்கிற ட்ரெஷரர் எல்லாருமே, எல்லா மெம்பர்ஸ் வந்து சங்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மா, எல்லாம் எங்கள் இருக்கிற எல்லாருமே வச்சுக்கோங்களேன். எல்லாரோட ஹெல்ப்பும் விமல், அடுத்து வந்து பழனி, ராஜசேகர், அப்புறம் யார் பேராக விட்டுருங்க, எல்லாரோட உழைப்பும் தான் இதில் இருக்குது. எனக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நான் எக்ஸாம் தியரி இருந்து ப்ராக்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தியரினா வந்து நான் படிச்சிடலாம், ப்ராக்டிக்கல்னால் வந்து 2 பேர் ஃபைட் பண்ணணும், அதை நான் பார்க்கணும், அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும். ஈசிஆரில் பாசிக் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க மதில் சுவர் இடிக்கப்பட்டது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ஃபாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்திருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடையின் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பாசிக் செடிகள் விற்பனை கூடத்தின் பின்பக்கம் உள்ள மதில் சுவற்றை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அரசு இதில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது யூஸ் பண்ணுறதா இல்லைண்ணா இந்த இடம்? ஆனால் கவர்மெண்ட் எம்எல்ஏ தொகுதி வரும், இது தாமரை தொகுதி வரும்ல. இது ஜேசி பஸ் மரம் ஆயிடுச்சுல உங்களுக்கு.
பைக் மீது லாரி மோதி விபத்து. பாகூர் அடுத்துள்ள திருப்பனாம்பாக்கம் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் 27 வயதான குருமூர்த்தி தனியார் தொழில்கூடத்தில் பணி செய்து வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தனது தாயார் குள்ளம்மாள் என்கிற குள்ளப்பொண்ணு என்பவரை அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். தவளக்குப்பம் அடுத்துள்ள இடையார்பாளையம் ஓடை பாலத்தின் அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இந்த விபத்தில் குள்ளம்மாளுக்கு தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். அவரது மகன் குருமூர்த்தி கால் மற்றும் இடுப்பில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்கள் உதவியுடன் காயமடைந்த இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு குள்ளம்மாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். குருமூர்த்திக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்திரா நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழாவையொட்டி தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக முத்திரையர்பாளையம் 4 முனை சந்திப்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மரக்காணத்தில் 40 நரிக்குறவ குடும்பங்களுக்கு உணவுப் பொருள் வழங்கிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மரக்காணத்தில் உள்ள நரிக்குறவர் குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் ஒன்றிய தலைவர் முத்து தலைமை தாங்கி 40 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு அரிசி மூட்டைகள், காய்கறிகள், எண்ணெய், பருப்புகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர தலைவர் மதன், சிறப்பு அழைப்பாளர் சக்திவேல் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விநியோகஸ்தர்கள் எழுச்சி தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் பசுமை விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் மே 30ஆம் தேதி நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் எழுச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி கோவில்பட்டியில் நடைபெற்ற நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் எழுச்சி தின விழாவிற்கு மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமை வகித்தார். நகர தலைவர் விஜி, செயலாளர் அசோக், ஆலோசகர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவில்பட்டி பயணியர் விடுதியில் இருந்து தொடங்கிய மரம் வளர்ப்போம் உயிர்காப்போம் என்ற தலைப்பில் பசுமை விழிப்புணர்வு ஊர்வலம் அண்ணா பேருந்து நிலையம், மெயின் பஜார், மார்க்கெட் ரோடு, புது ரோடு, எட்டயபுரம் சாலை வழியாக நடைபெற்றது. இப்பேரணியில் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தியும் புவி வெப்பமாதலை தடுக்க வேண்டியும் பசுமையை பாதுகாக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் விநியோகம் செய்யப்பட்டன. மேலும் நகரின் முக்கிய பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. பின்னர் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் மாநில தலைவர் வெங்கடேசன் பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், பாரம்பரிய வணிகம் பாதுகாக்க வேண்டும். பேரிடர் காலங்களில் பாரம்பரிய வணிகம்தான் மக்களுடன் தொடர்பில் இருந்தது. ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்த வேண்டும். ஒரே நாடு ஒரே விலை கொள்கையை கொண்டு வர வேண்டும். பாரம்பரிய வணிகத்திற்கு ஒரு விலையும், ஆன்லைன் வணிகத்திற்கு ஒரு விலையும் தயாரிப்பு நிறுவனங்கள் நிர்ணயிக்கின்றன. இ காமர்ஸ் வணிகத்தில் அரசுக்கு பல்வேறு வரி இழப்பு ஏற்படுகிறது. இதனை கவனத்தில் கொண்டு அரசு தலையீடு ஒரே நாடு ஒரே விலை கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்றார். நிகழ்வில் வணிக வரி அலுவலர் முத்துராஜ், வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழியன் பாண்டியன், உணவு பாதுகாப்பு துறை ஆய்வாளர் ஜோதிபாசு, வருவாய் ஆய்வாளர் ராமமூர்த்தி,
கிராம நிர்வாக அலுவலர் சூடாமணி மற்றும் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்க நிர்வாகிகள், வணிகர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த செண்டியம்மன் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த செண்டியம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பொன்னியம்மன் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் கலச ஸ்தாபனம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் தேரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட பொன்னியம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக அரசு இளைஞர்களுக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் என திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார். மக்களவை தேர்தல் முடிவில் ஜூன் 4ஆம் தேதி பாமக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 400 இடங்களில் வெற்றி பெறும். தமிழகத்தில் பாமக மற்றும் பாஜக கூட்டணி 20 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக வளர்ச்சிக்கு பாடுபடும் என தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளனர். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் தேர்வாணையம் மூலம் 2758 பணிகள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது.
கடந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் 1 லட்சம் பேர் ஓய்வு பெற்றுள்ளனர். ஆக மொத்தம் 6 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. இந்த திமுக அரசு 2 ஆண்டுகளில் 6 லட்சம் பேருக்கு எப்படி வேலை வழங்க முடியும்? திமுக ஒரு மோசடி அரசாக செயல்படுகிறது. எனவே தமிழக அரசு நேர்முக நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும். ஆந்திராவில் நேர்முக தேர்வு முறையை ரத்து செய்துள்ளனர். மேலும் தோட்டக்கலை அலுவலர், வேளாண் அலுவலர் நேர்முக தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு குறைந்த மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. முதல் 3 இடங்களை பிடித்த மூவருக்கும் நேர்காணலில் 60ற்கு 36 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது. குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு நேர்காணலில் அதிக மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு குறித்து விரிவான விசாரணை தேவை. நேர்காணல் முறையை ரத்து செய்ய வேண்டும். சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறது. வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்படும் 26 வகையான சான்றிதழ்கள் 16 நாட்களுக்கு மிகாமல் வழங்கிட வருவாய் ஆணையர் கூறியுள்ளார். இதனை நான் வரவேற்கிறேன். இதையே சேவை பெறும் சட்டமாக மாற்ற வேண்டும். இந்த சேவையை 15 நாட்களுக்குள் மக்களுக்கு வழங்காவிட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகாரிகள் விரைந்து செயல்படுவார்கள். இதனை வலியுறுத்தி பாமக மாபெரும் போராட்டம் அறிவிக்க உள்ளது. தமிழை கட்டாய மொழியாக மாற்ற வேண்டும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிற்சி மொழியாக உள்ளது. 10ஆம் வகுப்பு வரை கட்டாய மொழியாக மாற்ற வேண்டும். தமிழ் மொழிக்காக 1999ஆம் ஆண்டு தமிழர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் வள்ளுவர் கோட்டம் முன்பு நடத்தினர். உயர்நீதிமன்றம் அதனை வரவேற்றது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து 24 ஆண்டுகள் மேலாகியும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தேர்தல் முடிவுக்கு வருகிறது. மக்களவைத் தேர்தலில் இறுதி கட்டமாக பஞ்சாப் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை முடிவுக்கு வருகிறது. அந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் போது மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்படும். பாரதிய ஜனதா மற்றும் 5.50 லட்சம் அரசு வேலைகள் எங்கே எங்கேன்னு கேட்கறத விட எங்கே 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 அப்படின்னு திமுக ஆட்சிக்கு வந்தால் விருத்தாச்சலம் அருகே விருத்தாச்சலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ரூபநாராயணா நல்லூர் ஊராட்சியின் துணை கிராமமான பள்ளிப்பட்டு கிராமத்தில் மயான காளி கோவிலில் சாலை 20 வருடமாக போடப்படாததால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கடும் அவதி. உடனடியாக சாலை அமைத்துக் கொடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விருத்தாச்சலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ரூபநாராயண நல்லூர் ஊராட்சியின் துணை கிராமமான பள்ளிப்பட்டில் பழமை வாய்ந்த மயான காளி கோவில் உள்ளது. இங்கு பௌர்ணமி தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மயான காளியை தரிசிக்க தற்பொழுதும் வந்து செல்கின்றனர். இந்த கோவில் பள்ளிப்பட்டு கிராமத்தின் மயானமாகவும் இருந்து வருகிறது. பள்ளிப்பட்டு கிராமத்திலிருந்து மயான காளியம்மன் கோவில் உள்ள பகுதிக்கு மயானத்திற்கு செல்லும் சாலையும், மங்களம்பேட்டை முக்கிய சாலையிலிருந்து மயான காளியம்மன் கோவிலுக்கு செல்லும் சாலையும் கடந்த 20 ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் இருந்து வருவதால் மழை காலங்களில் அந்த சாலையில் ஓடையை போல் தண்ணீர் தேங்கி விடுவதாகவும், இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மற்றும் வாகனங்களில் செல்பவர்கள் குண்டும் குழியுமான சாலையை கடக்கும் போது பலமுறை விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் பள்ளிப்பட்டு கிராமத்திலிருந்து இறந்தவர்கள் உடலை மயானத்திற்கு எடுத்து செல்வதற்கும் சிரமப்படும் நிலை குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவரிடமும் மனு கொடுத்தும் கடந்த 20 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவதாகவும், எனவே மயான காளியம்மன் கோவில் சாலையை உயரமாக அமைத்து இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்துக் கொடுப்பதுடன் மங்களம்பேட்டையிலிருந்து பள்ளிப்பட்டு வரை கழிவுநீர் வாய்க்கால் அமைத்துக் கொடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மயான காளியம்மன் கோவில் சாலையை சீரமைத்துக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவில்பட்டி அருகே அமிர்தா கார்டன் நகரில் அடிப்படை வசதி செய்து தர கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோவில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அமிர்தா நகரில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த நகரில் கழிவுநீர் வாய்க்கால், தெருவிளக்கு, சாலை வசதி, தெருவில் சிமெண்ட் தளம், கழிப்பறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. இதனால் மழைக்காலங்களில் வீடுகளை சுற்றிலும் கழிவுநீர் குளம் போல் தேங்கி அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. இதனால் காய்ச்சல், தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருவதால் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தெருவில் சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சி அளிப்பதால் மக்கள் நடமாடவே பெரும் சிரமமாக உள்ளது. இதுகுறித்து பலமுறை கோவில்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடமும் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை அமிர்தா நகர் பொதுமக்கள் பலமுறை புகார் கூறியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தினமும் நாட்களை கடத்துவதற்கே சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே தேனி மாவட்ட நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து ஆண்டிப்பட்டி அமிர்தா நகரில் கழிவுநீர் வாய்க்கால், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி நகர சுமை தூக்கி ஏற்றி இருக்கும் கூலி தொழிலாளிகள் சங்கம் சார்பாக துணை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு வழங்கினர். கோவில்பட்டி நகர சுமை ஏற்றி இறக்கும் கூலி தொழிலாளிகள் சங்கம் மற்றும் AITUC சுமை தூக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவராக முருகன் என்பவர் இருந்து வந்துள்ளார். அவர் சங்கத்தின் வரவு செலவு கணக்கையும் சேர்த்து கவனித்து வந்துள்ளார். தொழிலாளிகளின் சந்தா பணம், தீபாவளி போனஸ் பணம், புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை டெபாசிட் பணம் என லட்சக்கணக்கான பணம் தலைவர் முருகன் வசம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சங்க உறுப்பினர் ஒருவர் சங்கத்திலிருந்து வெளியேறுகிறேன், நான் கொடுத்த டெபாசிட் தொகையை திரும்பி தாருங்கள் என கேட்டுள்ளார். அப்பொழுது தலைவர் முருகன் என்னிடம் எந்த பணமும் இல்லை என தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பெரும்பாலான தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக தெரிவிக்க கோரியுள்ளனர். தொடர்ந்து காலதாமதம் ஆனதை தொடர்ந்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் தலைவர் முருகன் மீது புகார் கொடுத்துள்ளனர். காவல்துறையினர் இரு தரப்பையும் அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் டெபாசிட் பணம் 17,80,000 சந்தா பணம் 17,00,000 வரவு செலவு ஆவணங்களையும் ஜூன் 21ஆம் தேதிக்குள் ஒப்படைத்து விடுவதாக எழுத்துப்பூர்வமாக தலைவர் முருகன் எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் பணத்தையும் வரவு செலவு ஆவணங்களையும் தராமல் ஏமாற்றும் நோக்கத்தில் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி பேசி முடித்த பிறகும் சமூக வலைதளங்களிலும் பொது வெளியிலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர்கள் குறித்து மற்றும் மாவட்ட தலைவர் பாபு ஆகியோர் மீது வீண்பழி சுமத்தும் முருகன் அவதூறு பரப்பி வருகிறார் என்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் AITUC சுமை தூக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர் சங்க தலைவர் வள்ளிராஜ் தலைமையில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கோவில்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசிடம் புகார் மனு அளித்தனர். உடன் AITUC மாநில தலைவர் பாபு, சுமை தூக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர் சங்க செயலாளர் முனுசாமி, பொருளாளர் ஜான்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புகார் மனு மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
விளாத்திக்குளம் அருகே பட்டா மாற்றுதலுக்கு லஞ்சம் வாங்கிய நில அளவையர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சாலையகம் தெருவை சேர்ந்த சங்கரலிங்கனின் மகன் சிவலிங்கம். இவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு விளாத்திக்குளம் சிதம்பரம் நகரில் 3.4 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலத்திற்கு பட்டா கேட்டு கடந்த 2ஆம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தார். அவர் தனது விண்ணப்பத்தை பரிசீலிக்க பிற்கா நில அளவையர் செல்வமாடசாமியை அணுகினார். அவர் விண்ணப்பத்தை பரிசீலிக்க ரூபாய் 4000 கேட்டுள்ளார். அது தொடர்பாக சிவலிங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து ரூபாய் 3000ற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத சிவலிங்கம் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பீட்டர் பால்துறையிடம் தெரிவித்தார். அவர் அறிவுறுத்தலின்படி ரசாயன பவுடர் தூவிய பணத்தை விளாத்திக்குளம் அருகே சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் வைத்து சிவலிங்கம் நில அளவையர் செல்வமாடசாமியிடம் கொடுத்துள்ளார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சுதா, உதவி ஆய்வாளர் தனவாய் சண்முகம், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் பாண்டி, சுந்தரவேல், கோமதி, நாயகம் மற்றும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து அவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவரை விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி தூத்துக்குடிக்கு அழைத்து சென்றனர். ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த செல்வமாடசாமி விளாத்திக்குளம் அருகே சுப்பிரமணியபுரத்தில் வீடு எடுத்து தங்கியிருந்து பணியாற்றி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவருமான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோவில் உள்ளது. இந்த கோவில் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக வருடம் மாங்கனி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா அடுத்த மாதம் ஜூன் 19ஆம் தேதி இரவு மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்வோடு தொடங்குகிறது. இதில் முக்கிய நிகழ்வான 20ஆம் தேதி காலை பரமாத்மா காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், 1ஆம் தேதி காலை புகழ்பெற்ற பிச்சையாண்டவர் பவழக்கால் சப்பரம் வீதி உலா, பக்தர்கள் மாங்கனியை வாரி இறைத்து வழிபாடு மாங்கனி திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாங்கனி திருவிழா ஏற்பாடுகள் குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், மின்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாங்கனி திருவிழா முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிம் பயிற்சியாளர்கள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகள் சூறை, சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா, மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. தவளக்குப்பம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து, தாய் பலி, மகன் படுகாயம். பாசிக் நிறுவனத்தில் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி, அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.